ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீட் வந்து 1 லைன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செயின் ஸ்டோன் வந்து ஸ்மால் சைஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் சுகர் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சக்கரி வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து 0.6 இன்ச்சஸில் வந்து லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். லைன் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சக்கரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். சக்கரி பார்த்தீங்க அப்படின்னா 0.6 இன்ச்சஸில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணுங்கள். டைம் பார்த்து வந்து ஒர்க் பண்ணுங்கள். இந்த டைமுக்குள்ள இந்த ஒர்க் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒர்க் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணி வச்சுட்டு முந்தின நாளே வந்து மார்க் பண்ணி வச்சுருங்க. ப்ளவுஸ் மார்க்கிங் எல்லாமே முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபாஸ்ட்டாகவும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கலர் சாரீ அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து பிங்க் கலர் த்ரெட் எடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நான் வந்து 7 ஸ்டாண்ட்ஸாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 7 நீடில் நம்பர் 7 இல்லைன்னா 6 வந்து எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி வந்து ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம போடும்போது 6 ஸ்டாண்ட்ஸாக இல்லைனா வந்து 7 ஸ்டாண்ட்ஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. த்ரெட் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா பீட் ஒர்க்கை விட நமக்கு டைம் அதிகமாக எடுக்கும். அதனால வந்து நீங்கள் அதுக்கேற்றாப்புல வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிங்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு கேப்பு விட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து மறுபடியும் பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாரீ கலர் த்ரெட் யூஸ் பண்ணி அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாரீ கலரில் த்ரெட் யூஸ் பண்ணி அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டுறோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நீங்களும் இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.